ஆத்மாவின் பலன் குன்றி போயிருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாவம் செய்யும்படி சரீரம் துடிக்கும், ஆனா பாவம் செய்யாம இருக்கும்படி ஆவி போராடும். பாவம் செஞ்சிடாத அப்படின்னு ஆவி போராடும். இப்ப இந்த பாவம் செய்யவும் செய்யக்கூடாதுன்னு ரெண்டு பிரமாணமும் உங்கள் உள்ளத்துல தான் இருக்கும். சரீரம் சொல்லும் பாவம் செய், ஆவி சொல்லும் பாவம் செய்யாது. இந்த ஆத்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கமும் போராடும். பாவம் செய்யறதா பரிசுத்தமா இருப்பதா அப்படின்னு போராடும். இந்த நேரத்துல நீங்க எதை இழக்கிறீர்கள் அப்படின்னா, உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இழக்கிறீங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா, அந்த குறிப்பிட்ட பாவ எல்லையிலிருந்து ஓடி வந்துடணும். அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து ஓடி வந்துடணும். அந்த குறிப்பிட்ட பாவத்தை கீழே வச்சிடணும். அந்த குறிப்பிட்ட சிநேகத்தை முடிச்சிடணும். அந்த குறிப்பிட்ட அந்த நட்பை ஒதுக்கணும். அந்த குறிப்பிட்ட அந்த 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 காரியத்தை விட்டுறணும். நான் சொல்றது விளங்குச்சா? எப்ப அந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சி இல்லாம போது பாத்தீங்களா, அப்பவே நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராடினரியா போய் இந்த மாம்சம் சொல்றது இந்த ஆவி கேட்டுச்சுன்னா ஆத்மா பாவத்துல விழுது. நிரந்தரமா உங்களுக்கு சமாதானம் இருக்காது, நிரந்தரமா சந்தோஷம் இருக்காது, நிரந்தரமா ஆரோக்கியம் இருக்காது. அல்லேலூயா. பாவம் செய்தா இந்த எலும்புகள் நொறுங்குதுன்னு சொல்றாருல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம் அற்றவர்களாய் இருப்பீங்க. ஆமா, பாவம் செஞ்சால் வியாதிகள் பெருகும். பாவம் செஞ்சால் வியாதிகள் கூடும். பாவத்தின் நிமித்தமும் வியாதி வரும், பாவத்தின் நிமித்தமும் பலவீனம் வரும், பாவத்தின் நிமித்தமும் நோய்கள் வரும், வியாதிகள் வரும். அதுதான் நீ நொறுக்கின எலும்புகள். சில வியாதிகள் ஏன் வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது, சில நோய்கள் ஏன் வருதுன்னு தெரியாது. அது பலவீனமா இருந்தா மாத்திரை போட்டு ஊசி போட்டா போயிடும். பாவமா இருந்தால் அதை விட்டு வெளியே வந்தால் தான் முடியும். அப்போ ஒரு பாவம் செய்யும் போது, ஒரு பாவம் நம்ம அருகில் இருக்கும் போது நமக்குள்ள சந்தோஷமும் மன மகிழ்ச்சி இருக்காது. அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? எனக்கு என் பாவம் மன்னிக்கப்படுறது இல்ல, இயேசு என்னை விட்டு விலகக்கூடாது. எனக்கு சில பேர் என்ன பாவம் மன்னிக்கப்படதான் பிரயாசப்படுறாங்க. அதனால தாவீது சொல்றாரு, உங்களுடைய முகத்தை எனக்கு என்ன செய்யாது, மறையாதையும். எனக்கு பாவம் மன்னிக்கப்படுறது முக்கியம் இல்ல, நீர் என்னை விட்டு விலகக்கூடாது. யார் விட்டு விலகக்கூடாது? என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமே நான் ஏன் கேட்கிறேன்னா, என் பாவம் என்னிடத்தில் இருக்க வரைக்கும் நீர் என்னிடத்தில் இருக்க மாட்டீர். அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்பட அவர் நினைக்கிற வித்தியாசம் என்ன? இயேசு என்னை விட்டு போயிடக்கூடாது. சில பேருக்கு ஜனம் என்ன விட்டு போயிடக்கூடாது, சபை என்ன விட்டு போயிடக்கூடாது, ஊழியக்காரங்க என்ன விட்டு போயிடக்கூடாது, விசுவாசிகள் என்ன விட்டு போயிடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா ஒண்ணு முறை புரிஞ்சுங்க, தேவனை பற்றி கொஞ்சம் கூட மனம் இருக்கா. நமக்கு எது இருக்கணும்னா, யாரை விட்டு போனாலும் பரவாயில்ல, இயேசு விட்டு போயிடக்கூடாது.